அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் பிரவேசிக்கிறாரு. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகமாவார். இப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க வரோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவகிரகங்கள்ல எந்தவித தோஷமும் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும் தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கியருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை மாதம் 18ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு சுக்கிரனுடைய ராசியான ரிஷபராசியில் பிரவேசிக்கிறாரு. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகமாவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியரான குரு பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றார். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் மீது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணங்களில் போர்க்காலத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போராடி வந்தனர். ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எந்த விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகள் செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தினால் தேவயானியின் உதவியால் சுக்கிராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்திவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கிராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தார். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் எனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகுக்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகம் நீச்ச ராசியாகும். ஜனன காலத்தில் ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான
ஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த இடத்தில் குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின்படி குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ புண்ணிய ராசியினுடைய பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகந்தங்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் கூடிய விரைவில் வக்ரகதிக்கு சொல்ல இருக்கிறாரு. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறாரு. குடும்பத்தில் பண கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சுபிக்ஷம் பெருகும். வருமானம் வரும் ஒரு காலத்தில் படிப்படியாக உயர்வதை உங்களால அனுபவத்துல காண முடியுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரன் அமையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமையிருக்கு. வேலை இல்லாமல் அவதியுற்று வருபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாகவோ அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு வந்த நிலையில் மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குரு பகவான் தனஸ்தானத்திற்கு மாறியுள்ளது மிக மிக ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வக்ரகதிக்கு முன் உள்ள இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு வருட காலத்திற்கு உத்தியோகத்தில் பல நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய மரியாதையுடன் நடத்துவாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. எந்தவித கவலையும் இல்லாமல் பணிகள்ல உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த முடியுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு புதிய சலுகைகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்றும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவை நிறைவேறுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியினருக்கும் எளிதில் வேலை கிடைக்கும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் சம்பந்தமாக பலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அதன் காரணமாக புதிய தொடர்புகளும் வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. கல்வித்துறைக்கும் நல்ல நண்பர்களுடன் சேர்க்கை, திறமை வாய்ந்த ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவியருடைய மீது அன்பும் அக்கறையும் கொண்ட ஆசிரியர்கள் ஆகியோர் கிடைப்பதற்கு முற்பிறவியில் மகத்தான புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்க. சென்ற காலத்தில் மாணவ மாணவியரை தங்களுடைய குழந்தைகளாகவே கருதி கல்வி போதித்து வந்தனர் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்கள் கிடைப்பதற்கு வழிவகுத்து தர இருக்கிறாருங்க குரு பகவான். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் இணைந்து அளிக்கும் யோகத்திற்கு குரு மங்கள யோகம் என்று பெயருங்க. செவ்வாய் மற்றும் குரு ஆகியோர் நட்பு கிரகங்கள் ஆவாங்க. அப்படிப்பட்ட இக்காலகட்டங்களை எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. பெண்மணிகளுக்கு திருமண வாழ்க்கையில் நிர்ணயிப்பது பெரும் பங்கு குரு பகவானுக்கு உண்டுங்க. அதனால் திருமண யோகமும் புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் மாலையில் தவறாமல் நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை பூஜித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.